அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. செபனியா 3வது அதிகாரம் 14வது வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீயோன் குமாரத்தியே, இஸ்ரவேலரே, எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூர். யோவேலை கொண்டு கர்த்தர் எழுதினார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சீயோன் குமாரத்தியே, 132வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனை தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்பினார், விரும்பி அதை தேவன் தெரிந்து கொண்டார். என்னையும் உங்களையும் தேவன் விரும்பி தெரிந்து கொண்டார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். நம்மை சிநேகித்து நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். நம்மேல் அவர் வைத்த அன்பு, அவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ அதே போல நம்மேல் அவர் வைத்த அன்பும் மாறாததாய் இருக்கிறது. விரும்பி காருண்யத்தால, அன்பினால, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால நம்மை கட்டி இழுத்து நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் தான் சீயோன் குமாரத்தி. கர்த்தர் சொல்லுகிறார், நீ முழு இருதயத்தோடும் களிகூறு, சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிறார். ஏன் களிகூற வேண்டுமா? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 15வது வசனத்தில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையினுடைய மகிழ்ச்சி எதுல இருக்கிறது தெரியுமா? அநித்தியமானவைகள் மேல அல்ல, மாய்ந்து போகிற காரியங்கள் மேல அல்ல, நித்தியமானவர் மேல. எனவேதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது மீண்டும் மீண்டும் பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நம்முடைய சந்தோஷம் அவர் பேரில் இருக்குமானால், அவருக்குள் இருக்குமானால், நாம் நித்தம் மகிழ்ந்து அவரை பாடி துதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். காரணம், அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றல்லவா. மீகாவை கொண்டு எழுதும்போது 4வது அதிகாரம் 9வது வசனத்தில், இப்பொழுதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? நாம் அழும்போது கர்த்தர் கேட்கிற கேள்வி இதுதான், ஏன் அழுற? நான் உன் கூட இல்லையா? ஆமென். அப்படின்னா நாம் எதற்கு அழ வேண்டும்? அவர் இல்லை என்றால் அழ வேண்டும். நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றல்ல அவர் சொல்லியிருக்கிறார். நீ அக்கினியில் நடக்கும் போதும் அது வேகாதபடி உன்னை காக்க நான் உன்னோடு இருக்கிறேன். தாவீது சொல்லுகிற, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். முழு இருதயத்தோடும் களிகூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே செப்பனியா 3:15 அவர் நடுவில் இருந்து என்ன செய்கிறார்? ஆக்கினைகளை அகற்றுகிறார், சத்துருக்களை விலக்குகிறார். ஆக்கினைகளை அகற்றுகிறார். நாம் களிகூறும்படி கர்த்தர் நமக்கு செய்த காரியத்தை பார்த்தீர்களா? நம்மேல் விழ வேண்டிய ஆக்கினையை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு, ஆக்கினைக்கு அவர் நம்மை விலக்கி, நமக்கு எதிரடையான கையெழுத்தை எல்லாம் அவர் குலைத்து, சிலுவையிலே அதை ஆணியடித்து வெற்றி சிறந்து சத்துருக்களை நமக்கு விலக்கினார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். தீங்கை காண விடமாட்டார். சீயோன் குமாரத்தியே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆக்கினையை அகற்றி சத்துருக்களை விலக்கி ரட்சித்த இரட்சகர் உன் நடுவில் இருக்கிறார். தீங்கை காண விடமாட்டார். நான் பயப்படும் எந்த காரியத்தையும்
கர்த்தர் அனுகூலமாய் மாற்றி என்னை ஆசீர்வதிக்க, என் பயத்தை நீக்கி என்னை வாழ வைக்க போதுமானவராய் கூட இருக்கிறார். இதுதான் சீயோன் குமாரத்தின் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஆமென். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எந்த காரியம் நம்மை பயமுறுத்துதோ, நாம் யாரை பார்க்க வேண்டும்? நம்மோடு கூட வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவரை பார்க்க வேண்டும். அவர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். அவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி நம்மை ரட்சித்து நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றி நம்மை சிறந்திருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். சீயோன் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு களிகூறு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி எங்களோடு இருக்கிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உங்க கிருபை எவ்வளவு பெரியதப்பா. மனதார நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மகிழ்ச்சி நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய சந்தோஷம் உம்மில் தான் இருக்கிறதப்பா. எஸ் ஃபாதர், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.